இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. என்ன சிஸ்கே, அஞ்சலி கிட்ட இருந்து எந்த தகவலையும் காணோம். கௌதம் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் லாக்அப்ல போட்டிருப்பாங்கல்ல. என்ன நான் ரெடி பண்ணி கொடுத்த எவிடன்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சே. அதுல கௌதம் வசமா சிக்கி இந்நேரம் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ கௌதம் உள்ள போயிட்டா செங்கல்பட்டு டெண்டர் நமக்கு தானே? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். அஞ்சலி, எப்படியோ கார்த்திகை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்ட. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கார்த்திக், உனக்கு எதுவும் ஆகலப்பா? கௌதம் உன்னை அடிச்சு கொண்டு போறத நான் வீடியோல பார்த்தேன்ப்பா. அப்படியே எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனையா? விட்டு இருந்தா அவங்க எல்லாரும் கார்த்திகை கொண்டு போட்டிருப்பாங்க. அப்படியா? என்னாச்சு அஞ்சலி? இவர் வெளியில விடாம ரூம்ல போட்டு அடைச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஐயோ, ஒரு கட்டத்துல கார்த்திக் சூசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. என்னம்மா கார்த்திக், என்ன இது? என்னால முடியல அங்கிள். டென்ஷன்ல என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் ஏதாவது பண்ணி என்னை துரத்தணும்னு அவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சொத்துக்காக கௌதம இலக்கியாவும் இந்த அளவுக்கு நடந்துப்பாங்களா? நடந்துக்கிறாங்களே. அஞ்சலி மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து என்ன காப்பாத்தலனா என்னோட கதையை முடிஞ்சிருக்கும். ஆமா கார்த்திக், கிளையண்ட்டை மீட் பண்ணதானே நீ ரெஸ்டாரண்ட் பார்க்க போன. அப்புறம் எப்படி நீ கௌதம் கையில சிக்கின? யாரோ சில ரவுடிங்க வந்து என்கிட்ட நல்ல மாதிரி பேசி சரக்க கம்பல் பண்ணி குடிக்க வச்சிட்டாங்க. அப்புறம் பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்க ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு கார்ல ஏத்திட்டு கோடவுனுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடைசியில தான் தெரிஞ்சது அது கௌதமோட ஆளுங்கன்னு. சொத்தை கேட்டக்கூடாது, பிசினஸ்ல நான் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அவன் பக்காவா பிளான் பண்ணி என்ன கடத்திருக்கான். அப்பா, நீங்க மட்டும் சரியான நேரத்துல தகவல் கொடுக்கலன்னா கார்த்திகை கண்டுபிடிச்சு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் பா. அது சரி அஞ்சலி, இவ்வளவு கொடுமை செஞ்ச அந்த கௌதம் என்ன பண்ண? தூக்கி ஜெயில போட்டல? என்ன ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்க? கார்த்திகை கடத்தின குற்றத்துக்காக போலீஸ் கௌதம் அரெஸ்ட் பண்ணிடுச்சுல? இல்லம்மா, கௌதம் அரெஸ்ட் ஆகல. போலீஸ் அவரை விட்டுட்டாங்க. என்ன சொல்ற அஞ்சலி? நானும் அஞ்சலியா அவனை ஜெயில தள்ளுறதுக்கு எவ்வளவு போராடணும். ஆனா அவன் அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டானே. என்ன தப்பிச்சிட்டான்னு ஈஸியா சொல்றீங்க? ஏதாவது செஞ்சு அவனை தூக்கி லாக்அப்ல போட வேண்டியது தானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். எஸ்ஐயும் கௌதம அரெஸ்ட் பண்ற மாதிரி தான் இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள கௌதம் இலக்கியாவும் அவங்க ஃப்ரெண்ட் ஏசிபி பேரை சொல்லி எஸ்ஐ ஆஃப் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த எஸ்ஐ அப்படியே பல்ட்டி அடிச்சு கௌதம் இலக்கியாவுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கேள்வி கிட்ட எங்களையும் அவர் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வேற வழியே நம்ம அந்த கௌதம விட்டுட்டு வந்துட்டோம். ஐயோ, போதும் அஞ்சலி, பேசாத. போன காரியத்தை கோட்டை விட்டு சமாதானம் சொல்லிட்டு இருக்கியா? இதுக்கு தான் லட்டு மாதிரி உன் கையில ஆதாரத்தை கொடுத்து அனுப்பணுமா? கௌதம் கார்த்திகை கடத்திருக்கான், ஆளுங்களை வச்சு அடிச்சிருக்கான், டார்ச்சர் பண்ணி கார்த்திகை சூசைட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிருக்கான். இந்த ஒரு காரணம் போதாதா கௌதம் அரெஸ்ட் பண்றதுக்கு? அவன் ஜெயிலுக்கு போயிருவாங்கிற நம்பிக்கையில தான் நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்து நிக்கிறேன். ஒன்னா என்னப்பா, ஏன் இப்படி கோவமா கத்துறீங்க? பின்ன கௌதம் அரெஸ்ட் ஆகலன்னு நானும் டென்ஷன் ஆனேன். ஆனா நீங்க என்ன விட ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்களே, என்னாச்சு? என்னம்மா அப்படி சொல்ற? அது வந்து கௌதம் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ பிளான் பண்றதா சொன்னீங்க. ஆமா, அது என்ன பிளான்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.